வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. வெல்கம் பிடாக். பிரில்லியன்ட் கேம் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. சேப்பாக் நடக்க போகுது. 3:30 கேம். முதல் கேம் சேப்பாக்ல டே கேம் நடக்க போகுது. பிடாக் பிக் கேம் ஃபார் சென்னை அண்ட் ஜிடி ஒரு ட்ரப்பிங் வாங்கின்னு வருவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி வராங்க. சொன்னேன் கேரி ஆன். சொன்னேன், சரி ஓகே சொன்னேன். அந்த மாதிரி வாங்கிட்டு தான் வராங்க. ஒரு 205 வந்து பொழந்து கட்டியிருக்காங்க. ஆர்சிபி பொழந்து கட்டி அமிச்சிருக்காங்க. இங்க வந்து என்ன மாதிரி அப்செட்டை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், கண்டிஷன்ஸ், என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஜிடி? ஹவு தே ஆர் கோயிங் டு பி சர்ப்ரைஸ்ட் இன் சென்னை? இந்த கரண்ட் ஃபார்ம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபார்ம் வந்து எப்படி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண போகுது? ஒன்னையோன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சென்னை wicket has been largely better than what it used to be in the history of IPL, considering years after years in the past. இந்த வேர்ல்ட் கப்லையும் சரி இப்பயும் சரி pitches have become better to batter. ஆனா டே கேம் அப்படிங்கும்போது 2 இன்னிங்ஸ்லும் ஸ்லோவா இருக்கும். டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆடு நைட் கேம்லன்னு சொல்றேன் நானு. டே கேம்ல டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போடணும்னு சொல்லுவேன். ஸ்லோவா இருக்கும். ஒருவேளை டிசி டாஸ் வின் பண்ணி ஒரு 8 ஓவர்ல நல்ல ஸ்டார்ட் வித் பால் அவங்களுக்கு கிடைச்சு டிசி மாதிரி ஒரு டீம் ஒரு 180 பக்கம் நிறுத்திட்டீங்கன்னா திருப்பி அடிச்சிருவாங்க. திருப்பி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். எந்த மாதிரி நீங்க போலிங் போட்டாலும் 180ன்றது ஒரு அல்வா மாதிரி கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க. 180க்குலாம் கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு 200 இருந்தாதான் அந்த சோக் ப்ராப்ளம் அந்த 11th ஓவர்லேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் புவர் மிடில் ஆர்டர் அண்ட் ரோயல் மிடில் ஆர்டர் விச் இஸ் நாட் ப்ரூவன், விச் தே டோன்ட் நோ வே டு ஜகிள் அரவுண்ட் பிளேயர்ஸ். அதனால as much as you have the confidence in saying that CSK will go as a hot favorites, which is the truth, just because the game is played on the afternoon, nothing can be taken here for granted, and toss will play a very major role. ஒருவேளை இந்த 8 ஓவர்ல அவங்க நல்லா போட்டாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி த வின் ஃபேக்டர். திங்ஸ் மைட் கோ ஈதர் வே அரவுண்ட். ஸோ சிஎஸ்கே ஷுட் நாட் டேக் ஜிடி ஃபார் எனி கிராண்டட் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். 2026 பாருங்க, உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 204, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 191. That shows that how good it has been here, to be honest with you. இப்போ நான் என்ன சொல்லுவேன், அந்த 192 தியரி, if you score 192, that is going to give you a massive boost for winning அப்படின்னு. 6 ஓவர்ல ஒரு 55லேருந்து 60 வந்தே வரணும். இங்க வந்து சென்னையில டே கேம்ல 55லேருந்து 60ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட் ஸ்கோரு. You are ready even to lose 2 wickets, that's fine, but that start has to come. அதுக்கப்புறம் டேஞ்சர் பீரியட் இந்த 7 to 10 ஹெவியா டீம்ஸ் லூஸ் தேர் வே இன் 7 to 10. ஒரு 30 ரன் 29 ரன் 2-3 விக்கெட் கொடுத்து 83 for 4 அந்த மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெப்பப் பண்ண முடியாது ஸ்கோரிங் ரேட்டை. செகண்ட் இதுல அவசரமே படாம ஒரு 27 ஒரு 7 and ஓவர் விக்கெட் கொடுக்காம ஆடணும். 11 to 14லயும் ஒரு 45 9 and ஓவர் ஒரு மொமெண்டம் ஃபேஸ். கடைசி 5 ஓவர்ல 58லேருந்து 63 வந்துடும். யூ ஹேவ் 6 wickets in hand, particularly a batting lineup like Chennai. 6 wickets in hand, one of the top 4 is going to be there. With Jimmy Orton can come there and give an absolute whack. Akil Hussain can bat. That 192 in my opinion is definitely going to be the winning score. அதுல எந்த இதுவும் கிடையாது. சிஎஸ்கே ஓட பிளேயிங் 11 எப்படி இருக்கணும், எப்படி அவங்க போவாங்கன்னு சொல்றேன். எப்படி இருந்தா பெட்டர் நான் சொல்றேன். அதை தவிர அதை விட பெட்டரா சொல்ல முடியும்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், சர்ஃப்ராஸ் கான், டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, ஜமி ஓவர்டன், அகீல் ஹுசேன், குர்ஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ் அண்ட் நூர் அஹமட். அண்ட் தென் த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி முகேஷ் சௌத்ரி. இதுதான் இவங்க போவாங்க. அவங்க எப்படி போகணும்னு நான் சொல்றேன். அது கரெக்டான்னு பாருங்க. Sanju Samson and Rutraj Gaikwad to open. Urvil Patel at number 3. Deval Brevis at 4. Dubey at 5.
அண்ட் யுவர் என்ன சொல்றது, ஜெமி ஓவர்டன் அட் 6, அகில் ஹுசேன் அட் 7, followed by your Gurjapneet Singh, Anshul Kamboj and Noor Ahmed with முகேஷ் சௌத்ரி as your impact sub. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்துட்டு கார்த்திக் சர்மாக்கு பதிலா இவரை எடுத்துட்டு வந்திருக்கேன். யார? ஊர்வில் பட்டேல் எடுத்துட்டு வந்துட்டு, ஊர்வில் பட்டேல நம்பர் 3 இறக்கிட்டு 4 பிரீவிஸ், 5 தூபே, 6 சர்ஃப்ராஸ் கான், 7 ஓவர்டன். எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகல. சர்ஃப்ராஸ் கான் எப்ப போனாலும் அந்த 180ல இருந்து 220 ஸ்ட்ரைக் ரேட் வரைக்கும் அவர் ஆட முடியும். இந்த மாத்திரையை ஃபில் பண்ண கேப்பை கார்த்திக் சர்மா பேடா ஆடினாருன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு அந்த நம்பர் 3ல வந்து ஒருவேளை இப்ப சஞ்சு சாம்சன் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்லைட்லி ஸ்ட்ரகிளிங்க. இப்ப சஞ்சு சாம்சன் குயிக்கா அவுட் ஆயிட்டு டப்னு சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆயிட்டாருன்னா டிவால் பிரீவிஸ் அடிக்க தான் போறாரு. இந்த சிவம் துபே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு. அவர் ரன் வரணும் கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா they're going to end up 20 run short. Vicky, please give me your thoughts. Which playing 11 which they might go, or what I am suggesting that Urvil at 3 and Sarfraz at 6 makes sense to you? Please add on. ஊர்வில 3 தானே ஆக்சுவலா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து வாஸ் ப்ராமிஸ்ட். ஆக்சுவலா கரெக்டா ஊர்வில 3 ஆடுற மாதிரி தான் இருந்தாங்க, அஹெட் ஆஃப் மாத்ரே அந்த மாதிரி கூட டாக்ஸ் போயிருந்தது. ஊர்வில 3 தான் ஆடுற மாதிரி இருந்தாங்க. பட் இவ்வளவு கேம்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளவு காம்பினேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் ஒரு இதுல கூட ஊர்வில் பட்டேல வந்து கன்சிடர் கூட பண்ணல. போன வாட்டி எஸ் இம்பாக்ட் சப்ல இருந்தாரு. பட் அகைன் போன வாட்டி நடந்த பிளண்டர் என்னன்னா, அகில் ஹுசைன் வந்து மேட்சே ஆடி இருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் அவங்க அவுட் ஆயிருந்தாங்கன்னா, கார்த்திக் சர்மாவோ இல்ல சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருந்தாங்கன்னோ ஆடி இருக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் இவங்க வந்து சுதாரிப்பா 11ல அவரை போட்டுடணும். ஃபர்ஸ்ட் அவரோட பிளேஸுக்கு எந்த வித பாதகமும் இல்லாம 11ல அவரை போட்டுட்டு, இல்ல இம்பாக்ட் சப்ல இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஏர்லி விக்கெட் விட்டா பிரசாந்த் வீர இறக்குற மாதிரி ஒரு கிரைம் அட்ராசிட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போ நல்லா போட்டு சூப்பரா டீம் வந்து காம்பினேஷன் செட் ஆயிருக்கு. ரெண்டு பேரும் அழகா வீடியோலாம் பிரஸ் மீட் மாதிரி ஜாலியா ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரா ரெண்டு பேரும் பேசி. இப்ப என்னன்னா, ஊர்வில் பட்டேல் 100% ஃபிட்டா இருக்காரு அப்படிடா. இது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல வந்து ஃபிட்டா இருக்காரு, சோ இஸ் ரெடி டு ப்ளே இல்லன்னா அப்புறம் ஏங்க பேட் கட்டின இம்பாக்ட் சப் இதுல நின்னுட்டு இருக்காரு? கரெக்ட். இல்ல ஏன் இறக்கவே மாட்டேன்றாங்கன்றத எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன் கார்த்திக் சர்மாவை அந்த ரோல்ல தான் பாக்குறாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், கார்த்திக் சர்மாவே நீங்க நம்பர் 3 அனுப்புங்கன்ற. நம்பர் 3 எப்படி இருந்தாலும் உனக்கு லைசன்ஸ் இருக்கு. நீ உள்ள போய் பேட்டை உடியா. நீ வந்து அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 10 பால் 12 பால் எடுத்துக்கோ. எடுத்துனாலும் நீ அடிச்சு ஏதோ உன்னை வந்து if I'm seeing you as a future, I won't be surprised to get you at number 3. ஏன்னா ஆயுஷ் மத்ரே தான் நம்பர் 3. அவர் இல்ல இப்போ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். உனக்கு ஒரு சம சான்ஸ் இருக்கு. நீ வந்து கீழே போகாத, நீ மேல போயிடு. கீழே வந்து நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜேமி ஓவர்டன் இருக்காரு, சிவம் துபே இருக்காரு, அகில் ஹுசேன் இருக்காரு. ஆனா சிவம் துபேவும் ரொம்ப படுத்துறாரு, ரன்னே வரமாட்டேங்குது அவர்கிட்ட இருந்து. இல்ல அவரோட டாக்டிக்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த மாதிரி உடம்பு பக்கமே போடுறாங்களா, இதுவும் ஒண்ணு சொல்லுங்க. பட் ஆனா நம்பர் 3 ஆர்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார்த்திக் சர்மா நம்பர் 3. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு நீங்க கார்த்திக் சர்மா ஆர்டர் சொல்ற மாதிரி இருந்தா நான் 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கேன். ஐ எம் சீயிங் எ ஸ்பெஷல் டேலண்ட். நான் அதைத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நான் சொன்ன போது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது சர்ஃப்ராஸ் கான் வந்து 75 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க, கார்த்திக் சர்மா சண்டை போட்டு எடுத்திருக்காங்கும் போது 14 crores ஒரு அன்னோன் பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா யூ ஆர் சீயிங் சம்திங் வெரி ஸ்பெஷல் இன் ஹிம். அப்படிங்கும்போது ஷோ தட் டு த வேர்ல்டு, லெட் ஹிம் ஃபெயில், தட்ஸ் ஃபைன்ன்ற. நானு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, நான் சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு இது பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. என்னோட டிஸ்கஷன் அதுவே கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, இப்ப கார்த்திக் சர்மா ஆடுறியா, ஆடு. கார்த்திக் சர்மா நம்பர் 3 ஆடு, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு பக்கம் வந்துட்டு சஞ்சுவோ ருத்துராஜோ யார் இருக்காங்களோ அவங்கள 14 ஓவர் வரைக்கும் ஆட சொல்லிட்டு, ஒரு பக்கம் அதே டெம்ப்ளேட்டே எல்லாரும் அடிங்க. ஒரு பக்கம் அந்த ஒரு ஆங்கர் 14 ஓவர் வரைக்கும் ஆடி கொடுக்கட்டும். கடைசியில உங்களுக்கு ஃபார் கைஸ் லைக் சர்ஃப்ராஸ் கான், ஜெமி ஓவர்டன், ஈவன் அகில் ஹுசேன் கேன் பேட் டு கோ த்ரூ. அதுதான் இதுவே ஒழிய, இஃப் யூ சே கார்த்திக் சர்மா நம்பர் 3, ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் வித் தட். பட் டோன்ட் வேஸ்ட் சர்ஃப்ராஸ் கான் அட் நம்பர் 3ன்ற. சர்ஃப்ராஸ் கான் இஸ் இன்வேல்யூபிள் to arrest a slide. Sarfraz Khan is invaluable to pep up the scoring rate. அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ வந்துட்டு நீங்க ஐ வாண்ட் an answer from you. So you are saying that Karthik Sharma should play ahead of Urvil Patel. I want an answer from you before I move on to Gujarat Titans playing 11.
அஃப்கோர்ஸ் எஸ், ஐ வுட் பிளே கார்த்திக் சர்மா அட் நம்பர் 3 என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் இஸ் டேக்கன் த பிரஷர், அதனால தான் நான் சொல்றேன். பட் ஆனா இதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் அதர் than that நீங்க சொன்ன மாதிரி அகில் ஹுசேனை தயவு செஞ்சு பிளேயிங் லெவல்ல போட்டுருங்க. எல்லா இருப்பாரு மேட்சும் வந்து டென்ஷனா பார்க்க முடியாது. இருப்பாரு அதனால இருப்பாரு அதை இருப்பாரு. மட்டும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது தவிர வேற எந்த டவுட்டும் இல்ல. இப்ப ஜிடி என்ன மாதிரி பண்ண போறாங்க? ஆக்சுவலா தலைவலியே ஜிடிக்கு தான். இப்போ வந்து ஹோல்டர் வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டியிருக்காரு. போலிங்ல பெருசா பண்ணாலும் பேட்டிங்ல சூப்பரா ஆடி இருக்காரு. கச்சா முச்சான்னு வந்து 12 ஓவர் நல்ல ஸ்டார்ட் 116 நோலாசும் போது நீங்க வந்து ஜாஸ் பட்லர் அமிச்சிங்க, ஓகே. அதுக்கப்புறம் 15 ஓவர்ல எதுக்கு வாஷிங்டன் அனுப்புறாங்கலாம் ஒண்ணுமே புரியல. இந்த கேம்ல வந்து ரைட் லெஃப்ட் ரொம்ப குரூஷலா இருக்க போகுது. ஏன்னா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் போட போறாங்க, அந்த பக்கம் 100 போட போறாரு. லெஃப்ட் ஹேண்டர்ஸை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது பிடா? பிளேயிங் லெவன்ல சேஞ்ச் இருக்காது. அந்த பிளேயிங் லெவன்ல எந்த தப்பும் இல்லைன்னு தட் இஸ் வாட் வி செட் தே வில் பிளே த ப்ரீவியஸ் கேம். ஐ வாஸ் திங்கிங் ஷாய் கிஷோர் நீங்க மானவ் சுத்தாரு, நீங்க கரெக்டா மானவ் சுத்தாரு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது. ஐயோ ஒரு இது பண்றீங்கன்னா சாய் இவருக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் போலிங் கொடுக்க மாட்டேன்றீங்க, மானவ் சுத்தாருக்கும் போலிங் கொடுக்க மாட்டேன்றீங்க, ரிசோர்சஸ் ஷாருக் கானுக்கு பேட்டிங் கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்க பேக் பண்றீங்கன்னு தெவாட்டியாக்கு தெரியுது. பேட்டிங். வாட் இஸ் த பாயிண்ட் இன் பேக்? செவாட்டியா விடுங்க, எஸ்டாப்ளிஷ்டு, அவரை விட்டுருங்க. ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு, நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இப்ப அன்ப்ரூவன் கமாடிட்டி ஈவன் தோ ஐ பீன் பிளேயிங் ஃபார் அ வைல்ட் ஷாருக் கான், சாய் கிஷோர், மானவ் சுத்தாரு, இவங்கெல்லாம் நீங்க உள்ள இருக்கீங்கன்னா சார்ஜா கூடிய அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ தேர் பிளேயிங் லெவன் வில் நாட் சேஞ்ச். அதில் ரிமைன் அஸ் சுபான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் அட் 4, ஷாருக் கான் அட் 5, தெவாட்டியா, அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ககிஸ் ஒரபாதா, மானவ் சுத்தார், முகமது சிராஜ், அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி பிரசித் கிருஷ்ணா. அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. தி ஒன்லி திங் இஸ் தட் ஹவ் ஆர் தே கோயிங் டு ஜகிள் தட் பேட்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் how things are going to work out. That is going to be the only thing. If you feel that the playing level is going to be the same, we can go for the win factor. So the win factor இங்க என்ன அப்படின்னா, particularly the day game 8 ஓவர்ல உங்களுக்கு ஸ்டார்ட் வந்தே ஆகணும். 6 ஓவர்ல எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அந்த 7th and 8th ஓவர்ல ஒரு கன்சாலிடேஷன் 15-16 ரன், 8 ஓவர்ல 80 ரன் வந்தே வரணும். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கேகேஆர் ஆடினாங்க. சிஎஸ்கே 89 for 2, கேகேஆர் 58 for 2. இந்த வின் ஃபேக்டரை அவங்க டிக் பண்ணாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ரைட் ஃப்ரம் எக்கானமி ஃப்ரம் ஓவர் நம்பர் 1 to 20, முலன்பூர் மாதிரி ஒரு இடத்துல 7 to 20, 1 to 20. சிஎஸ்கேவோட எக்கானமி 8 ஓவர்ல 47 for 4 at 5.8 an over. கேகேஆர் வித் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 10 overs 68 runs, the economy of 6.8. அதையும் சிஎஸ்கே டிக் பண்ணாங்க. So the first win factor, first 8 overs to be very very honest with you, உங்களுக்கு வந்துட்டு சுப்மான் கில் சப்ளைம் ஃபார்ம், சாய் சுதர்ஷன் சப்ளைம் ஃபார்ம், ஜாஸ் பட்லர். நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் ஜாஸ் பட்லர் போனதே என்னோட வந்துட்டு கேம் சேஞ்சர் நான் எடுத்தேன்னா ஃபீட் மூவ் ஆகுது, அவர் டெக்னிக்கை சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. சம் ஒர்க் ஹாஸ் பீன் டன், வி கேன் see that ஒரு 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 இம்போசிங் டாப் 3 இது. அங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வண்டி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கரண்ட் போனா கூட ஜெனரேட்டர் ஓடுவது, அதை இனிமே நீங்க நிறுத்த முடியாது. ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் டியூ. இப்ப எல்லாருமே எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்றீங்க, சஞ்சு சாம்சனை பத்தி நான் புகழ்ந்து ஒரு ட்வீட் போடும்போது ரிப்ளை பண்றாங்க, இப்பயும் ருத்ராஜ் கெய்க்வாட் 450 ரன் அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, முட்டு கொடுக்குறீங்களா சொல்லுங்க அப்படின்னு. நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் இங்க பாருங்க, சிஎஸ்கே எங்க தப்பு பண்ணாலும் நெட்ரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேனும் முதல்ல வந்து சொல்றது நானும் விக்னேஷும் தான். ஆனா வந்து ஒரு சிஎஸ்கே பிளேயரை கேவலப்படுத்த மாட்டோம். அவங்க சரியா ஆடல, இங்க இது பண்றாங்க அது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ப்ரூவன் லெஜண்டியா ஐபிஎல்ல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆறாரு அப்படிங்கும்போது அவரோட கிரெடென்ஷியலை தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ணாதீங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் எல்லாருக்கும். நம்பர் 3 அவங்க சர்ஃப்ராஸ் கானை தான் ஆட போறாங்க, செமையா ஆடுறாரு சர்ஃப்ராஸ் கான். அதனால இதுல வந்து பெருசா எட்ஜ் எதுவும் கொடுக்க மாட்டேன். அங்க பாத்தீங்கன்னா அக்கீல் ஹுசேன், நான் திருப்பியும் சொல்றேன், 4 விக்கெட் எடுத்ததுனால சொல்ல, நிறைய குளோபல் லீக்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இப்பதான் அவங்கள எல்லாரும் சிஎஸ்கேல தான் ஐபிஎல் எல்லாரும் பாக்குறாங்க. நான் குளோபல் லீக்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன் அக்கீல் ஹுசேன். அதனால சொல்றேன், நூர் அகமதுக்கு அவரோட காதலி பக்கத்துல இருந்தா நூர் அகமதை யாருமே நிறுத்த முடியாது. 99 கூட கிடையாது, 99.9 கூட கிடையாது, 100க்கு 100 அகமது. அது 2 பேரும் பயங்கரமா போடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான் மரணாடி வாங்குறாரு. மற்ற ஸ்பின்னருக்குலாம் அவங்க வந்து பாலே சீவ கூட காதிக்கிறது கூட கிடையாதுன்றதுனால அந்த எட்ஜும் சிஎஸ்கேக்கு இருக்கும். ஹோம் அட்வான்டேஜ், சிஎஸ்கே ஆன் ஏ ரோல், சிஎஸ்கே ஃபவுண்ட் தட் வின்னிங் காம்பினேஷன். ஸோ
ஓகே, எட்ஜ் அப்படி கொடுக்கலாம் தான் இருந்தா, அந்த 61-39 ராசியா இருக்குன்றதுனால சிஎஸ்கே will go with 61-39 edge against குஜராத் டைட்டன்ஸ். விக்கி, ப்ளீஸ் ஆட் ஆன். ரெண்டுமே தான், ரெண்டு முகத்துலயும் அதே தானே, அனலிஸ்ட் பீடாகு ஃபேன் பீடாகு ரெண்டுக்குமே 61 தானே. அப்பா வந்துட்டாருப்பா, இன்னைக்கு வந்து ஒரே முகமா வந்துட்டாரு, இருமுகனா இருந்தாரு, ஒரு முகமா வந்துட்டாரு. பீடாக் ஒரு சம பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ணீங்க. ஆக்சுவலா நிறைய நான் இடத்துல பாக்குறேன் வந்து இந்த சோஷியல் மீடியாலயும் சரி, இந்த மாதிரி காமெண்ட் செக்ஷன்லயும் சரி, நிறைய விஷயத்துல தேர் ஜஸ்ட் ஆஸ்கிங் டூ கொஸ்டின்ஸ். ஒன்னு, ருத்ராஜ் கேக்வாட் அடிக்காத பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு ஒண்ணு கேக்குறாங்க. இன்னொன்னு, சிவம் துபே பத்தி பேசவே மாட்டேன்றீங்களே, அப்புறம் அடிக்கவே மாட்டேன்றாரு, அவர் அடிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இவங்க ரெண்டு பேருமே சர்டிஃபைட் மேட்ச் வினர்ஸ். ஆன் கிவன் டே இவங்க அடிச்சாங்கன்னா இட் வில் ஸ்டே ஹிட். நான் திருப்பியும் சொல்றேன், இதே சீசன்ல we are going to debate how a classical innings that was from ருத்ராஜ். ஒன்னு, ரெண்டாவது, what a distraction from சிவம் துபேன்றத பத்தி பேசதான் போறோம். there is a lot of cricket left in this IPL. நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண. எஸ்பெஷலி நான் வந்து ருத்ராஜ் கேக்வாடோட கேஸ பத்தி பேசுறேன். அவரோட காமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். சோ அந்த அளவுக்கு வந்து மெசேஜ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட். எஸ், அது வந்து ரொம்ப புரியுது. ஏன்னா சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை வந்து ஒன்னு, அதுல பிளேயரா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி ரன் அடிக்கிறது இதெல்லாம் கஷ்டமான ஒரு விஷயம். கேப்டன்சி பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. யூ ஹாவ் டு திங்க் ஃபார் 11 பீப்புள். அந்த சிச்சுவேஷனு, யுவர் பேட்டிங்கு, உங்க ஃபார்ம், அதுக்கப்புறம் நீங்க என்ன போலரை யூஸ் பண்ணணும், காம்பினேஷனை யூஸ் பண்ணணும், கோச்சோட ஒரு மீட்டிங் பண்ணணும், போலரோட ஒரு மீட்டிங் பண்ணணும், பேட்ஸ்மேனோட ஒரு மீட்டிங் பண்ணணும், டாஸை ஜெயிக்கணும் முதல்ல, அது ஒரு ப்ரெஷர் இருக்கு. இந்த விக்கெட்ல என்ன பண்ணணும்ன்றத டிஸ்கஷன் நிறைய வைக்கணும். என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் ஆஃப் ஹெல்ப் இருந்தாலும் கிரிக்கெட் இஸ் அ கேப்டன் ட்ரிவன் ஸ்போர்ட். ஸோ அதனால கேப்டன்ஸ் டிசிஷன் வில் பி த ஃபைனல் டிசிஷன். நிறைய சஜஷன்ஸ் வரலாம் டக் அவுட்ல இருந்து, நிறைய பேப்பர் துண்டுல எழுதி கொடுக்கலாம். பட் அந்த மொமெண்ட்ல அவர் என்ன அந்த மொமெண்ட்ல யோசிக்கிறாரோ, அவரோட புத்திக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அதை மட்டும் தான் இன்ஸ்டிங்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுவாரு. ஹி இஸ் ஜஸ்ட் லேர்னிங் தி ஆர்ட். யூ ஹாவ் டு கிவ் தட் மேன் சம் டைம். 100% வந்து நம்ம எதுவுமே இந்த சீசன் வந்து இப்படிதான் போகுதுன்னு முதல் 3 மேட்ச் நினைச்சோம். பட் அப்படி போல. இது முட்டு கொடுக்குற பேச்சும் கிடையாது, இது வந்து ஃபேக்ட். இப்படிதான் யாரா இருந்தாலும் பேசுவேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பேன். சுப்மன் கில் கஷ்டப்படுறாரு, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனா அவர் ரன் அடிக்கிறாரு. அவர் டீம் தான் நல்லா பண்ணல, அவங்க போலிங் யூனிட் தான் சரியா பண்ணல. பேட்டிங் அவரு சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், அவங்க தே ஆர் டூயிங் த சங்க் ஆஃப் த ஸ்கோரிங். ஸோ அதனால அவங்க கிட்ட போக முடியாது. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் இஸ் சஃபரிங் ஆஸ் அ பிளேயர் பிகாஸ் கேப்டன்சி ஆல்சோ மைட் ஜஸ்ட் ஸ்லைட்லி ரப் ஆஃப். தட் இஸ் நாட் அ ஃபிளா, பட் ஹீ வில் கம் குட். ஆனா அவர் கூடி வர்ற நேரம் போது நம்ம இந்த மாதிரி வெளியில இருந்து ப்ரெஷர் போட்டு அவரை வந்து அந்த கூடி வர்ற நேரத்தையும் இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணிடக்கூடாதுன்றது தான் ஆனஸ்ட் ஒப்பீனியன். பட் ஆஸ் ஃபேன்ஸ் வி ஆல்சோ ஹேவ் ஒப்பீனியன். நம்ம நிறைய ஃபாலோ பண்றோம். நம்மளுக்கு அவர் ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அவர் டெலிவர் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். இதுதான் என் சைட்ல இருந்து ஒரு பாயிண்டா இருக்க போகுது. வின்னிங் ஃபேக்டர் இந்த கேமுக்கு என்னவா இருக்க போகுது பீடாக்? சாரி, வின்னிங் ஃபேக்டர் கொடுத்துட்டீங்க. நான் எட்ஜ் கொடுக்கணும், மறந்துட்டேன். ரொம்ப இதுலயே டெலிவிஷனா போயிட்டேன். எட்ஜ் வந்து 61-39 கொடுத்துட்டீங்க, அது லக்கி நம்பரா இருக்குன்னு. நான் கொஞ்சம் சேஃபா பிளே பண்றேன் இந்த கேம். 55-45 கொடுக்க போறேன். ஏன் சொல்றேன் கேளுங்க. ஜிடி மாதிரி டீம் சம்டைம்ஸ் வந்து நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு டீம். ஒருவேளை டாஸ் தோத்து சிஎஸ்கே கொஞ்சம் கம்மியான ஸ்கோரை போஸ்ட் பண்ணா, நீங்க சொல்ற மாதிரி 175 180 போஸ்ட் பண்ணா, சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் போட்டு நங்கூரத்தை இறக்கிடுவாங்க. 15 ஓவர் நம்ம ஆடலாம் வச்சு கிளீனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்பெல்லாம் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஹோல்டரு, ஷாருக் கான், தெவாட்டியெல்லாம் முன்னாடி அமைச்சிருவாங்க. அந்த தப்பு ரன் எல்லா வாட்டிலாம் நடக்காது. ஸோ சிஎஸ்கே இஃப் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சஞ்சு என்ன ரோலை பிளே பண்றாரோ அதை மாதிரி கரெக்டா ஷீட் ஆங்கர் ரோல கடைசி வரைக்கும் ஆடிடணும். பரவாயில்லன்னு கடைஞ்சி எடுத்துடணும் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ல ஆடினாங்கன்னா தான் சிஎஸ்கே ஜஸ்ட் அந்த கேமை வந்து க்ளோஸ் ஆஃப் பண்ண முடியும். எஸ், சிஎஸ்கே வில் ஹேவ் தி எட்ஜ் கோயிங் இன்டு திஸ் கேம். 55-45 என்னோட தரப்புல இருந்து சிஎஸ்கேக்கு தான் கொடுத்துருக்கேன். பட் தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் ஜிடி ஆல்சோ மைட் இந்த விக்கெட் அவங்களுக்கு சூட் ஆகும். பிகாஸ் அவங்க ஆர்சனல்ல வச்சிருக்காங்க, ஸ்பின்னும் இருக்கு அவங்கள்ட்ட, யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. அவங்க அதை யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கேம்ல. கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க பீடா? Definitely, I will pick Sai Sudarshan because local boy, and I don't expect it to be a very high scoring venue, if not a decent scoring. Situation தகுந்த மாதிரி அவர் ஆடுவாரு. And a great player of spin. திருப்பி சொல்றேன், as much as I want Akhil Hussain to bowl the first over,
மும்பையோட சொன்ன மாதிரி அவர் விக்கெட்டை எடுப்பாரு, எஸ்ஆர்எச்சோட ஒரு விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு கான்பிடண்டா நான் சொல்ல மாட்டேன். சாய் சுதர்ஷன் இஸ் a better player than the left-handers what we have seen, be it from SRH or be it from Mumbai அப்படின்றதுனால ஐம் பிக்கிங் சாய் சுதர்ஷன். இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு பதில் அடுத்த மேட்சே வரப்போகுது. மை கேம் சேஞ்சர் for சென்னை சூப்பர் கிங்ஸ் இதர் கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட். ப்ளீஸ் ஹேவ் விக்கி. ஜிங்ஸ பிரேக் பண்றீங்க பிடாக், பிரில்லியன்ட். என்னோட கேம் சேஞ்சர் வந்து சேட்டாவை தவிர எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இதை விட ஒரு செம்ம ஃபார்மை காட்ட முடியாது. சேட்டா ஃப்ரம் சிஎஸ்கே. அங்க திருப்பியும் சொல்றேன், ஜாஸ் பட்லர் வந்து சரியான ஒரு டச்ல இருக்காரு. அவரோட பழைய கேம் திருப்பி வந்துருச்சு. ஸோ ஜாஸ் பட்லர் ஃப்ரம் ஜிடி நினைக்கிறேன். இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பின்னையும் மீடியம் பேஸையும் ரெண்டு பேரையும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட கேம் சேஞ்சர்ஸா இருக்க போறாங்க. சிஎஸ்கே டென்னுக்குள்ள வந்து அவ்வளவு ஈஸியா வந்துட்டு ஒரு வின் பண்ணிட்டு போறதுலாம் வந்து சாத்தியமே கிடையாது பீடாக். தட் ஹாஸ் டு டேக் அ லாட் ஆஃப் பிளானிங், லாட் ஆஃப் எக்ஸிகியூஷன் கரெக்டா போகணும். நிறைய சிச்சுவேஷன்ல பாக்கெட்ஸ் இவங்க வின் பண்ணணும். ஜிடி இஸ் ஜஸ்ட் கோயிங் அப்ஹில். ஒரு பெரிய மலையை வந்து இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. வழுக்குது கொஞ்சம் பாதை. எப்படி இருக்க போகுது இந்த கேம்? உங்களோட தாட்ஸ், அதுவே க்ளோசிங் தாட்ஸாகவும் கொடுத்துருங்க. எப்பவுமே நான் இத்தனை நாள் வந்து உங்களோட டாஸை வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னா, அப்புறம் டாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா போத் ஹவ் காட் அன்டில் நம்பர் 7 பவர் பேக்ட் பேட்டிங்ல மிக்ஸ்டு வித் காஷன் அண்ட் அக்ரெஷன். they got enough match winners on a pitch like this-ன்றதுனால டாஸ் ரொம்ப ஹெவி கேஸா இருக்கும். even though CSK spinners will have a edge over GT spinners, அந்த சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய திறமை இங்கே உங்களுக்கு தெவாட்டியெல்லாம் செம பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். ஸ்விட்ச் இட்லாம் டப்பு டிப்புன்னு அடிச்சிருவாரு. ஷாருக் கானும் லென்த்து மிஸ் பண்ணா தூக்கி நேர வந்து அந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு அடிச்சிருவாரு ஷாருக் கானை. அதையும் சொல்றேன் நான். அப்படிங்கும் போது the contest, even though I'm also expecting, because they are on a roll, the spinners will definitely be more effective unless otherwise they really derail Achilles sign in power play. இப்போ நான் அங்கே உட்காந்தேன்னா என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அதான் கொடுப்பேன். அவரை அடிச்சு எடுங்க, அவர் மிடில் ஓவர்ஸ்ல அவர் வரவே கூடாது, எக்குங்க. சுப்மான் கில் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். அவர் என்ன ட்ரை பண்றாரு, எல்லாரும் என்ன தப்பு பண்றாங்கன்னா பின்னாடி போய் ஒரு ஆம்பால கட்டடிக்க போறான். டே, கட்டே அடிக்க முடியாதுடா அவரோட ஸ்லைடர்ஸை. மூளையை யூஸ் பண்ணுங்கடா. இறங்கி வந்துடுவேன் த்ரூ த லைன். இறங்கி கிளாசிராவில் ஆடினார் பாருங்க, அந்த மாதிரி தான் ஆடணும். இறங்கி த்ரூ த லைன். அவர் என்னன்னா லாங் ஆஃப் பின்னாடி வைக்க மாட்டார், லாங் ஆன் டீப் ஸ்கொயர்லக்கே வைப்பாரு. ஸ்லைடர் வரும்ன்றதுனால ஸ்வீப்ப. இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அவுட் சைட் ஆஸ்டம் நின்று பேக் ஃபுட் போயிட்டு பிக்கப் புல் அடிப்பேன். ஷார்ட் ஆர்ம் புல் த்ரூ மிட் விக்கெட் அப்படியே அடிக்க போவேன். ஸோ த ஒன்லி வே ஐ கேன் ரியலி மேக் ஷூர் தட் தேர் ஸ்பின் கேன் டீரெயில் இஸ் டு அப்செட் அக்கீல் ஹுசைன் இந்த பவர் பிளே. அவர் செட்டில் அவுட்னு அடிச்சு தின்னிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. Still, I have given a handsome edge for CSK. ஒன்னு கன்சிடரிங் த வின் ஃபேக்டரு, நானும் 55-45 நிறுத்திருப்பேன். நானும் ஆனால் ஒரு சிஎஸ்கே பண்ண பரவாயில்ல, நீங்க என்ன திட்டினாலும் இந்த ஒரு ஆசையில ஒரு 61-39 சொல்லிட்டேன். விக்கி பியூட்டிஃபுல்லா எல்லா ஃபேக்டர்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஆனா 100க்கு மேல அவர் போக முடியாது. என்னதான் அவர் கரெக்டா சொன்னாலும் 100ல தான் அவர் நிற்க முடியும். வில் கம் பேக் அண்ட் சி வாட் இஸ் த சான்சஸ் தட் சிஎஸ்கே இஸ் கிளைமிங் that spot number 4 as which Vicky correctly predicted they will make it to the playoffs. அப்படின்னு வளர்த்த கடா முட்டுமா மாறல பாயுமா அதை அன்னைக்கு தெரிஞ்சிரும். We'll come back and do a detailed review on this, on the celebration of CSK's win against GT with a very own 100% accurate blast fitness. Thanks a lot and bye bye.